தமிழ் மக்கள் வணக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே என்ன எதை பற்றி பேச போகிறோம் பார்த்துச்சுக்கோங்களேன். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடேனாலே பார்த்தீங்கன்னா ஒன்றே நம்ம டாப் 3 சீரிஸ் பார்ப்போம். அப்படி இல்லைன்ற சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் சீரிஸ் பார்ப்போம். ஸோ இன்றைக்கான வீடியோ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ்னா என்ன அப்படின்றத பற்றி பேச போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போயிட்டு டீட்டெயிலாக பேசலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல் விஷயமே சொல்லிடுறேன். ஸோ இந்த க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ முடியும் போது எல்லாருக்குமே என்னடா இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி தோணும். அது ஒரு உண்மையான விஷயம் தான், சரிங்களா? ஸோ இது நிறைய பேர் தெரியாமல் இருந்திருக்கலாம், பட் இப்போ தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஓகேவா? ஸோ அது இல்லாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய காம்ப்ளிகேஷன் எல்லாத்தையும் பற்றி நான் சொல்ல முடியும், ஓகேவா? ஸோ முதல் எடுத்தோடனே க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ் அப்படின்னா என்னன்னா, இது இட்ஸ் பேசிக்கலி ஒரு கம்ப்யூட்டர் தான். ஸோ ஒரு நார்மலாக ஒரு கம்ப்யூட்டர் தான் க்ளவுட் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன ப்ரோ அவ்வளோதானா, சிம்பிளாக இவ்வளோதானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. 100% 10% இதுதான் சொல்லியிருக்கேன், இன்னும் 90% இருக்குது. ஸோ அதெல்லாம் சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்யூட்டர் இருக்குது. ஸோ என்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது. எனக்கு முன்னாடி பேசிக்காக ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் லேப்டாப். ஸோ இது வந்து ஒரு பெரிய லெவலோ ஹை லெவலோ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ ஒரு நார்மல் லேப்டாப், ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு லேப்டாப்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு பிளாகரோ இல்லை ஒரு யாரா வேணா இருக்கலாம். ஸோ யாரா வேணா இருக்கலாம். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் ஹோஸ்டர்ஸ், ஓகேவா? பேசிக்காக ஒரு வெப்சைட் ஹோஸ்டராக இருக்கிற சமயத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சில லிங்க்ஸ்லாம் கொடுக்க வேண்டியிருக்கும். சில ஃபைல்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் ஸ்டோர் பண்ண வைக்கும். ஸோ இப்போ நம்மளே எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்மகிட்ட வந்து ஒரு யூடியூப் சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ என்னோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபைல் சேவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரொப்ரைட்டரி ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து ஆஃப்லைன் ஸ்டோரேஜாக நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஒருவேளை எனக்கு வந்து இந்த ஆஃப்லைன் ஸ்டோரேஜ் பத்தலை அப்படின்ற சமயத்தில் இது வந்து 1 TB இது ஒரு வேளை பத்தலைன்னு வச்சுக்கோங்க. சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன், சரிங்களா? இது வந்து எனக்கு பத்தலை அப்படின்ற சமயத்தில் நான் ஆன்லைனில் எனக்கு அன்லிமிடெட் ஸ்டோரேஜ் கொடுப்பாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க. அந்த அமௌண்ட் ஸோ இப்போ இந்த ஹார்ட் டிஸ்க் அப்ராக்சிமேட்லி இன்றைக்கி நிலவில் வாங்கினா ஒரு 4000 ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1.5 TB ஒரு 4000 ரூபா, 4000 5000 ரூபா. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ இதே இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ஸ்டோரேஜாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேட்டு கம்மியாக இருக்கும். ஸோ முதல்ல இந்த ஆன்லைன் ஸ்டோரேஜ்னா என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஸோ நம்ம க்ளவுட் கம்ப்யூட்டர்ஸ்னா என்னென்னு பார்க்கறது முன்னாடி க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்னன்றதை பார்க்கணும். ஸோ க்ளவுட் ஸ்டோரேஜ்னா பேசிக்காக ஒரே ஒரு விஷயம் தான், ஆன்லைனில் ஒரு ஸ்டோரேஜ் வாங்குறோம், அவ்வளோதான். புரியுதா? ஸோ நான் சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஸ்டோரேஜை நம்ம ஆஃப்லைனாக வச்சிருக்கிறது நம்ம ஹார்ட் டிஸ்கில் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கான ரேட்டு வந்து இது முதல் விஷயம், இது ஹார்ட்வேர். ஸோ இந்த ஹார்ட்வேர் வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பேக்கப் எடுத்து வைக்கிறதுக்கு நோ ஆப்ஷனல், ஓகேவா? ஸோ ஒரு வேளை இது ஏதாவது கெட்டு போச்சுனாலோ இல்லை ஏதாவது ஒரு ப்ராப்ளமே ஆச்சுனாலோ இதில் இருக்க டேட்டாவை வந்து ஃபைல் ரெக்கவர் பண்ண முடியும், பட் ரொம்ப கஷ்டம், சரிங்களா? அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் நம்ம அப்லோட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லாத ஒரு இடத்துல தான் இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜ் மூலமாக தான் நம்மளுக்கு சர்வர், ஸோ நம்ம ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா? ஸோ இதில் நம்ம நார்மலாக ஹார்ட் டிஸ்கில் இதுலேயும் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்ம ஹார்ட் டிஸ்கில் வந்து ஃபைலை வந்து டேரெக்டாக நம்ம லேப்டாப்ல வந்து இதில் இன்சர்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு எந்த விதமான டேட்டாஸ், அதாவது எந்த விதமான அடிஷனல் ஒர்க்கும் நம்மளுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. பட் இந்த இடத்துல நம்ம க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணும்போது என்னன்னா நெட்வொர்க் யூசேஜாக தான் இருக்கும். ஸோ இது வந்து எப்படி இருக்கும் தெரியுமா? ஸோ இப்போ வந்து நான் ஒரு கம்ப்யூட்டர் வச்சிருக்கேன்னா, இப்போ நான் ஒரு 1.5 TB ஒரு 10 TB வச்சிருக்கேன். ஸோ உதாரணத்துக்கு ஒரு 10 TB வச்சிருக்கேன். ஸோ நான் ஒரு 10-15 பேரோட ஃபைல்ஸை வாங்கி என்னோட இதில் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து 10-15 பேரோட வச்சிருக்கேன், அதை நான் பத்திரமா வச்சிருக்கேன்னா அதுதான் வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ். ஸோ சிம்பிளாக சொன்னால் இதுதான் க்ளவுட் ஸ்டோரேஜ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு லட்சக்கணக்கில் வந்து ஸ்டோரேஜ் ஃபைல்ஸஸ் இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்க் இருக்காது. ஸோ அதாவது இந்த மாதிரி சின்னதாக இருக்காது, அது வந்து பெரிய பெரிய இதுவாக இருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் இமேஜில் பார்த்துட்டு இருக்க மாதிரி பெரிய இடமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெரிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கூலர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து 2 இதுவாக பிரிச்சிருப்பாங்க. ஒன்று வந்து ஸ்டோரேஜ் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து கூலர் பார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கூலர் பார்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சதா கூலரோட பார்ட் என்ன நடக்கும். ஸோ அந்த எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் வந்து ஹோஸ்டிங் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபைல் ஏறதோ இறங்குதோ, சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்க நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக ஹீட் ஆகும். ஸோ அந்த ஹீட்டை குறைக்கிறது தான் இந்த கூலிங் அப்படின்ற ஒரு விஷயம் யூஸ் ஆகும். ஸோ அதான் இது. ஸோ அது இல்லாமல் சர்வர் ரூம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இந்த சர்வர், ஸோ ஆக்சுவலாக க்ளவுட் ஸ்டோரேஜும் ஒரு சர்வர் ரூம் தான். ஸோ சர்வர் ரூம்னா என்ன அப்படின்னு தெரியல அப்படின்னா முதல்ல அது என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடியோவை பாருங்கள், ஓகேவா? முதல்ல ஸோ ஆக்சுவலாக அது வந்து ஒரு பெரிய சைஸ் சர்வர். ஸோ இந்த சர்வரில் என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு கம்பெனி ஒரு சர்வர் வாங்கணும். ஸோ சர்வர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஒரு பெரிய ஸ்டோரேஜ் சர்வீஸ் தான் வாங்க முடியும். அந்த இதை பார்த்தீங்கன்னா இவங்க கட் பண்ணி, ஸோ உங்களுக்கு இவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ ஓகே நான் இது உங்களுக்கு ஃப்ரீயாக, அதாவது ஒரு லிமிடேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிடேஷன் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ, அதுக்கு மேலே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் பே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இது சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் மெயினாக ஒரு சைடில் வச்சிருங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம இந்த இதை பற்றி பார்ப்போம். ஸோ இதில் வந்து மெயினாக 2 ப்ராப்ளம் இருக்குது. இது முதல்ல யாருக்கு லாபம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போ ஒரு ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஐடி கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஐடி கம்பெனி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபைல்ஸஸ் வந்து மாற்றி வைக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாக
அவங்க யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா ஒரு க்ளவுட் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஏன்னா அவ்வளோ சிம்பிளாக எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதனால அதுதான் அவங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்ஷனல். அதே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சர்வராக தனியாக சர்வர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்கு ஒரு தனியாக சர்வர் இருக்கு, கூகுளுக்கு தனியாக ஒரு சர்வர்ஸ் இருக்கு. அதே மாதிரி அதாவது இப்போ ஒரு ஆப் ரிலேட்டடாக இப்போ ஒரு ஆப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து ரொம்ப ஒரு பாப்புலரான ஆப். ஸோ அந்த ஆப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக கண்டிப்பாக ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. நீங்கள் இன்னைக்கு நிலைமைக்கு எந்த ஆப் பார்த்தாலுமே கிட்டத்தட்ட இன்ஸ்டாகிராம்ல இருந்து நம்ம யூஸ் பண்ற டிக்டாக், ஸோ டிக்டாக் கிடையாது பட் யூஸ் பண்றவங்க எல்லாரும் சேர்த்து சொல்றேன், டிக்டாக் இந்த மாதிரி யூடியூப் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தனித்தனி சர்வர்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லேன். ஸோ தனித்தனி சர்வர்ஸ் வைக்கும்போது அவங்களுக்கு வேணா ஏதாவது பிரச்சனையோ இல்லை ஏதாவது ப்ராப்ளமோ வந்தால் அவங்க வேணா டேரெக்டாக என்ன அப்படின்றத அவங்க பார்த்துக்குருவாங்க. ஸோ அந்த டிக்டாக்கோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்த பிராண்டோ அவங்க தனியாக பார்த்துக்குருவாங்க. பட் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்றோம். ஸோ ஒரு நார்மலான யூசர் கூட இந்த கிளவுட் ஸ்டோரேஜ் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து அவ்வளோ எக்ஸ்பென்சிவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயான ஸ்டோரேஜும் கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ இப்போலாம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அமௌண்ட் அதாவது ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரௌண்ட் 15 GB சம்திங் கொடுப்பாங்க ஃப்ரீயாக. அதுக்கப்புறம் போகும்போது நீங்கள் பே பண்ணி தனியாக உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதை வாங்கிக்கலாம். ஸோ நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஒரு வெப்சைட் ஹோஸ்டிங் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிளாக் ஹோஸ்டிங் பண்ணுறீங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடிய வெப்சைட் ரிலேட்டடானவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு நார்மலான யூசர்ஸ், இப்போ எனக்கு வந்து என்னோட ஃபைல் டேட்டாஸ்லாம் கொஞ்சம் எடுத்து வைக்கணும் அப்படின்ற சமயத்தில் அதை எடுத்து வைக்கிறதுக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதுவும் ஓரளவுக்கு நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாம் கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சர்வர் ரூம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி நம்ம கிளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தோம். ஸோ இப்போ கிளவுட் கம்ப்யூட்டர்னா என்னன்றதை பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நார்மலான கம்ப்யூட்டர் வந்து ஒரு கிளவுட் கூட கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், லேப்டாப்பாக இருக்கட்டும், ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ கண்டிப்பாக ஒரு சர்வர் அதாவது கிளவுட் ஸ்டோரேஜ் அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வந்து இந்த ஹார்டிஸ்க் தான் சர்வர் ரூம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு ஹாஸ்டிங் ரூம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இருங்க உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் சரிங்களா, அப்போ புரியும் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைன்டாக புரியும் சரிங்களா. ஸோ இப்போ என்னோட ஹார்டிஸ்க் இருக்கு, இதான் பார்த்தீங்கன்னா அந்த கிளவுட் ஸ்டோரேஜ்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த இதை வந்து நான் லேப்டாப் கூடயோ இல்லை வேற ஏதோ ஒரு ப்ராடக்ட் கூட கனெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன உங்களுக்கு யூஸ் ஆகுன்றதை சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேபிள் யூஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி கேபிள் யூஸ் பண்ணும்போது இங்கேருந்து அதில் ஃபைல் நம்ம மாற்றிக்கலாம் இல்லை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ஒரு விஷயம். இதவே ஆன்லைனில் நம்ம பண்ண முடியும். ஸோ அதாவது நெட்டு யூஸ் பண்ணி ஆன்லைனில் நெட்டு யூஸ் பண்ணி இந்த இதை நம்ம வயர்லெஸ் ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணும்போது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா இதிலேருந்து நம்ம கம்ப்யூட்டருக்கோ இல்லை ஒரு லேப்டாப்க்கோ கனெக்ட் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிற முடியும். அதுக்கான யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இவ்வளோதான், இதுதான் சிம்பிளான ஒரு விஷயம். கிளவுட் ஸ்டோரேஜ், கிளவுட் கம்ப்யூட்டர் அப்படின்றது இதுதான். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அப்படின்றது கண்டிப்பாக இருந்திருக்காது. ஸோ அதாவது பேசிக்காக ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு, அது வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் கூட கனெக்ட் ஆகுது சரிங்களா. இந்த கனெக்ட் ஆகுறது, ஸோ இந்த ரெண்டும் கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு கிளவுட் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதான் வந்து சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். இதுக்கு மேலே யாரும் சிம்பிளாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே யாராவது சிம்பிளாக சொன்னால் அவங்க வீடியோ நீங்கள் பார்க்கலாம், தாராளமாக செக் அவுட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வச்சலாம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளவுட் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்றது எக்ஸ்பிளைனாக புரிஞ்சிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம எப்படி ப்ரோ அந்த கிளவுட் ஸ்டோரேஜை யூஸ் பண்ண முடியும், நம்ம லேப்டாப்லேயோ இருக்கட்டும் இல்லை ஃபோன்லேயே இருக்கட்டும் யூஸ் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இன்னைக்கான நிலைமையில பார்த்தீங்கன்னா கூகுள் டிரைவ் உதாரணத்துக்கு சொல்கிறேன், எக்ஸாம்பிள் கூகுள் டிரைவ் இருக்கட்டும் இல்லை மீடியா ஃபயர் இருக்கட்டும் இல்லை மெகா அப்படின்னு ஒரு இது இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவங்களுக்கு தனியாக ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த சர்வர்லேருந்து அந்த ஃபைல்ஸை அக்ரி பண்ணுறதுக்கு அதாவது அவங்க வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜை அக்ரி பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 15 GB வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. ஸோ இந்த 15 GB வந்து நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த 15 ஃபுல் அண்ட் ஃபுல்லாக 15 GB நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எந்த காசும் வாங்க மாட்டாங்க. அதுக்கு மேலே இந்த 15 GB மேலே நீங்கள் போகும்போது ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கட்டுற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனியை பொறுத்தவரை மாறுதல் ஆகும். கூகுள் டிரைவில் வந்து ரொம்ப சீப்பாகவே இருக்கும் சரிங்களா. ஸோ இதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தனித்தனி பாஸ்வேர்ட் அண்ட் தனித்தனி ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் யூஸஸ் பண்ணிக்கணும். ஸோ அதையும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஓகேவா, அதே மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ்னு யோசிக்கும் போது இன்னும் சில விஷயங்கள்லாம் யோசிக்க வேண்டியது இருக்கு. என்ன அப்படின்னா பிரைவசி. ஸோ வாட் அபவுட் த பிரைவசி ப்ரோ, இதோட பாஸ்வேர்ட் செக்யூரிட்டி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கோ அப்படின்றத கேட்டீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் பொறுத்த வரைக்கும் அதாவது 52% ஆஃப் ஆன்டிவைரஸ் பார்த்தீங்கன்னா அவங்களே சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏதாவது வைரஸ், அதாவது நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் ஏதாவது வைரஸ் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணி தான் அவங்க சர்வரில் வந்து அப்லோட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன் சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபைல் பார்த்தீங்கன்னா செக்யூராக இருக்கிறதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா எவ்வளவோ விஷயங்கள் பண்ணி வச்சுருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் கூகுள் சர்வர் ரூம் அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கும். ஸோ கூகுளோட அஃபிஷியல் யூடியூப் சேனல்லே கொடுத்துருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா 3 லேயர் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீடியோ வரும். அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அந்த அளவுக்கு செக்யூராக வச்சுக்கிறக்கூடியதான் இந்த கூகுள் கிளவுட்ஸு.
ஸோ பிரச்சனை அப்படின்றது இது வரைக்கும் வந்தது கிடையாது. கிளவுட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், சர்வர் மெயின்டெனன்ஸாக இருக்கட்டும், ஸோ சர்வர் ரூம்ஸ் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இது வரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ ஒரு யூசராக என்ன யோசிப்பீங்க அப்படின்னா, ப்ரைவசி எனக்கு முக்கியம் அப்படின்னு யோசிக்கிறவங்க எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட தனிப்பட்ட இஷ்டம் தான். பட் என்ன அப்படின்னா, இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா யாரோ ஒரு யூசர் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல்ஸ்லாம் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறது, நீங்கள் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் போகிற எந்த ஃபைலுக்கும் பார்த்தீங்கன்னா யாரும் கேரண்டி கிடையாது, அதையும் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கணும். பட் சர்வர் ரூம் அப்படி கிடையாது. சர்வர் ரூம் வந்து நம்ம பில்ட் பண்ணுறது. ஸோ பில்ட் பண்ணுறதுனால நம்மளோட ஃபைல்ஸ் நம்ம வைக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்குது. அதனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் ஃபுல்லாக தான் இருக்குது. அந்த ஒரு விஷயமும் இந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் ஏன்னா ஆனால் ஃபைல் ப்ரொடெக்ஷன், ஸோ அந்த ஃபைல் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரையும் சர்வர் ரூம்ஸில் ரொம்ப தலைவலி இருக்குது, க்ளவுடில் அப்படி கிடையாது. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதில் குறிப்பிடத்தக்க விஷயமும் இது ஒன்று, ஓகேவா? இது இல்லாமல் ப்ரைவசி ப்ரொடெக்ஷன் இருக்கும், அதே மாதிரி ஹேக்கர்ஸ் பயம் இருக்கும்ல ப்ரோ, அதுக்கெல்லாம் என்ன செய்யுது அப்படின்னா, அதுக்கும் பார்த்தீங்கன்னா சர்வர் ரூம்ஸாக இருக்கட்டும், இல்லை க்ளவுட் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் யூஸ் பண்ணுவீங்க, பேசிக்காக வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் ஆன்லைனில் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது டவுன்லோடிங் ஸ்பீட் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் இருக்க தான் செய்யும். அதெல்லாம் வேணாம்னு நினச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ரீமியம் வெர்ஷன் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வராது. சில நேரம் டவுன்லோட் எரர் வரும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது, அதையும் நீங்கள் ஒரு இடத்துல பார்த்துக்கணும். பிகாஸ் ஏன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ஒரு ஃப்ரீயான சோர்ஸ் தான். ஸோ 15 GB வேணா உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்ற சமயத்தில் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்க பொட்டன்ஷியலில் யூஸ் பண்ணிக்கிற முடியும். ஆனால் அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா டவுன்லோடிங் எரர், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஏன்னா நீங்கள் ஓசிக்கு யூஸ் பண்ணுறீங்க. நீங்கள் அதுவே கொஞ்சம் ப்ரீமியம் வெர்ஷன் போனீங்க அப்படின்ற சமயத்தில் அந்த ப்ரீமியம் வெர்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீ சோர்ஸ் உங்களால், அதாவது ப்ரீமியம் போயிட்டீங்க அப்படின்னா இந்த டவுன்லோடிங் எரர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பார்த்தீங்கன்னா தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவ்வளோதான். ஸோ இந்த க்ளவுட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். க்ளவுட் ஸ்டோரேஜ்னா என்ன, க்ளவுட்ஸ் கம்ப்யூட்டர்னா என்ன, ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிட்டோம். இந்த வீடியோ நம்ம இதோடய முடிச்சிடும். இது இல்லாமல் இன்னும் பேசலாம், பட் இந்த வீடியோ ரொம்ப லாங்காக போயிடும். அதனால் இதோடய முடிச்சுக்கலாம். பேசிக்காக உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே நான் தெளிவாக சொல்லியாச்சு. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது, இல்லை நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னு நினச்சா அதை கமெண்டில் சொல்லுங்கள். கமெண்டில் சொன்னீங்கன்னா அது என்ன அப்படின்றத நானும் தெரிஞ்சுக்கிறேன், அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸும் தெரிஞ்சுக்கிடுவாங்க, ஓகேவா? அப்படி போடுறவங்களோட கமெண்ட்டையும் வேணா பின் பண்ணி வச்சிருவேன், அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு. ஸோ இந்த வீடியோ பிடிக்குது உங்களுக்கே தெரியும், பட் புதுசாக லைக் கொடுங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணுங்கள். ஆலில் செட் பண்ணால் தான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். அது கூட சோஷியல் லிங்க்லாம் இருக்கலாம், அது வந்து டிஸ்கிரிப்ஷன் எப்படியா இருக்கும். உங்களுக்கு வேணும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணால் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கணக்கு உங்களுக்கு தாறுமாறாக கிடைக்கும். ஸ்டேட் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம இது வீடியோ முடிச்சுக்கணும். ஸோ அவ்வளோதான் வீடியோ முடிஞ்சு, நீ ஷேர் பண்ணி எனக்கு தெரியும். ஓகே, பாய்.